எனக்கு அருமையானவர்களே, பல தருணங்களில் நம்மில் பல பேர் சில இக்கட்டான சூழ்நிலைகளை சமாளிப்பதற்காகவோ, அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காகவோ, நம்முடைய சுய ஆதாயத்திற்காகவோ இதை செய்கிறேன் அதை செய்வேன் என்று சொல்லி நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதை செய்ய வேண்டிய நேரம் வருகின்ற சமயத்தில் நாம் சொன்னது போல செய்யாமல் வேறு விதமாக செய்கின்றோம். ஏன் இப்படி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்குன்னு யாராவது நம்மிடம் கேள்வி கேட்டால், அப்போதைக்கு அப்படி சொன்னேன், இப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, அதனால அதெல்லாம் செய்ய முடியாது, இப்படித்தான் செய்ய முடியும் என்று சொல்லி சப்பை கட்டுகின்றோம். நாம் சொன்னபடி செய்ய இயலாமல் தடுமாறுகின்றோம். இப்படி சொன்னதை செய்யாமல் தவறுகின்ற பட்சத்தில் அந்த செயல் உறவுகளுக்குள்ளே அவநம்பிக்கைகளையும் பிரிவினைகளையும் மனதில் காயங்களையும் நாம் ஒரு பொய்யன் என்ற அடையாளத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் சற்றும் சிந்திப்பதில்லை. எவற்றை நம்மால் செய்ய இயலுமோ அவைகளை மாத்திரம் செய்வேன் என்று சொல்லுதலும், நம்மால் செய்ய இயலாதவற்றை சொல்லி பொய்யான நம்பிக்கைகளை பிறருடைய மனதில் ஏற்படுத்தாமல் இருப்பதும் நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. பரிசுத்த தேவன் ஒரு மனிதன் அல்ல, எனவே அவர் பொய் சொல்லுவதில்லை அல்லது தன் மனதை அவர் மாற்றிக்கொள்வதும் இல்லை. அவர் பேசினால் அதன்படி செயல்படுவார், வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார். அன்பை வெறும் பேச்சாக இல்லாமல் செயலில் காட்ட வேண்டும். வெளிவேஷக்காரர்களாகிய பரிசேயர்கள் சொல்லுவார்கள், ஆனால் அதன்படி செய்ய மாட்டார்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பரம பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனே அவனே பிரவேசிப்பான். பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்பவர்கள். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கின்றது என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறொன்றாகவும் செய்பவர்களை குறித்து இப்படியாக கூறப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். இப்படித்தான் இயேசு தன்னுடைய 12 சீடர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத்தினால் பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டு அவர்களால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் அனைவரும் என் நிமித்தம் இடரல் அடைந்து என்னை விட்டுவிட்டு ஓடி போவீர்கள் என்று சொல்லுகின்றார். இதை கேட்ட இயேசுவின் சீடர்களில் ஒருவரான பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்கிறார். அதற்கு இயேசு பேதுருவை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகின்றேன் என்கிறார். அதற்கு பேதுரு, நான் உங்களோடு மரிக்க நேர்ந்தாலும் உங்களை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொல்லுகின்றார். ஆனால் நடந்ததோ சில மணி நேரங்களுக்குள் பிரதான ஆசாரியனின் முற்றத்தில் இயேசுவுடன் இருந்ததாக பேதுருவை சிலர் குற்றம் சாட்டின போது பேதுரு தனக்கு இயேசுவை தெரியாது என்று 3 முறை மறுதலிக்கின்றார். தான் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக அவர் இயேசுவை 3வது முறை மறுதலிக்கின்ற சமயத்தில் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமும் செய்கின்றார். இந்த சம்பவத்துல பேதுரு சொன்னது ஒன்றாகவும் செய்தது வேறொன்றாகவும் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்படித்தான் நாம் கூட பல தருணங்களில் சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறொன்றாகவும் செய்கின்றோம். இங்கு பேதுரு அவர் தன் உயிருக்கு பயந்து இயேசுவை மறுதலித்து விட்டோமே என்று மனம் கசந்து அழுகின்றார். அவர் தன் தவறை உணர்கின்றார், மனம் வருந்தி மனம் திரும்புகின்றார். இது நிமித்தம் இயேசுவால் மிகவும் அன்பு கூறப்பட்ட இயேசுவுக்கு பின்பாக நம்மை வழி நடத்துகின்ற ஒரு சீடராக அவர் நிலைநிறுத்தப்பட்டார் என்பதையும் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் காண முடியும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை செய்வேன் என்று சொல்வதற்கு முன்பாக சிந்திப்போம். நம்மால் எதை பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரின் உதவியோடு செய்ய இயலுமோ அதையே செய்வேன் என்று சொல்லுவோம். ஒருவேளை நாம் நம்முடைய சொந்த பலத்தில் செய்வேன் என்று சொன்னதை செய்ய தவறுகின்ற பட்சத்தில் பரிசுத்த தேவனிடமும் நம்மால் வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட மனிதர்களிடமும் உணர்வுள்ள இருதயத்தோடு மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம், மனம் திரும்புவோம். பரிசுத்த தேவனுடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் அளவில்லாமல் பெற்றுக் கொள்வோம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.